global concern is emerging around children and social media, with researchers warning that excessive scrolling. Many kids these days spend hours on social media platforms. Social media scrolling through video after video. அப்படின்னா காலையில் அவங்க அந்த என்டர்டெயின்மெண்ட்னு வந்தாலே ரொம்ப கலர்ஃபுல் வீடியோஸு, ரொம்ப நாய்ஸியான சவுண்டு, பேக்ரவுண்டில் பாட்டு இருந்துகிட்டே இருக்கும், ரைம்ஸ் மூலமாக தான் எல்லாமே கற்றுக்கிறது. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஓவர் ஸ்டிமுலேட்டட் கிட்ஸ், அதோட விளைவு வந்து அவங்க ரொம்ப ஹைலி இரிட்டபிளாக இருக்காங்க. அட்டென்ஷன் இது ஹியூமனோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எபிலிட்டி. இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஹியூமன்ஸ் ஆகிய நம்மளுக்கு இந்த எபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அட்டென்ஷன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அட்டென்ஷன்னா செலக்டிவாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது, பேலன்ஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸை இக்னோர் பண்ணுறது. நம்ம எல்லோரும் யூஸ்வலாக அட்டென்ஷன்னா ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அந்த அட்டென்ஷன் அதுக்கு மட்டும் ஒர்க் ஆகாது. நம்ம அட்டென்ஷன் நம்மளை சுற்றி கான்ஸ்டண்ட்டாக நம்ம பிரெயினுக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்க அதர் மூமெண்ட்ஸ், சவுண்ட் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பிரெயினுக்கு ஈஸியாக இன்புட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம பிரெயினுக்கு எது தேவையோ அதில் மட்டும் ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு அட்டென்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இது முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக முக்கியம். இப்போ நம்ம ஒரு டீப் ஒர்க் பண்ணுறோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கில் ஒரு டீப்பாக அந்த விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அட்டென்ஷனை எப்படி நம்ம பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது? இந்த அட்டென்ஷன் வந்து மல்டிபிள் பிரெயின் சிஸ்டம் டுகெதர் ஒர்க் பண்ணி தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதில் மேஜரான 2 சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோர்சல் அட்டென்ஷன் நெட்வொர்க் அண்ட் வென்ட்ரல் அட்டென்ஷன் நெட்வொர்க். டோர்சல் அட்டென்ஷன் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம பிரெயினை கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கோலை லாக் பண்ணி அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் ஒரு கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வென்ட்ரல் நெட்வொர்க் சிஸ்டம் எங்கே ஒர்க் ஆகுதுன்னா சடனாக நம்மளை சுற்றி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸோ இல்லை மூவ்மெண்ட்டோ நடந்துச்சுன்னா அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டீப்பாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா நம்மளை சுற்றி யாராச்சும் கற்றுனாங்களோ இல்லை திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலோ நம்மளை அதை திடீர்னு ஒரு அவேர்னஸ்க்காக உடனே அந்த டீப் ஃபோக்கஸ்லேருந்து விலக ஹெல்ப் பண்ணும். சென்ட்ரல் அட்டென்ஷன் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு அவேர்னஸ்க்காகையோ இல்லை ஒரு சேஃப்டிக்காகையோ ஒர்க் ஆகும். பார்க்குற ஷார்ட் கண்டென்ட் இருக்குல்ல அது டைரெக்டாக இந்த வென்ட்ரல் அட்டென்ஷன் நெட்வொர்க்கை அஃபெக்ட் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஃபோக்கஸை ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு சஸ்டைனாக ஒரு டீப் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்து மேலே பண்ண முடியாது. ஸோ இந்த அட்டென்ஷன் ஹியூமனுக்கு குறையதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பிஃபோர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பிரிச்சுக்குவோம். பிஃபோர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. பட் இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அப்போ இல்லை. ஸோ பிஃபோர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு டிவி, ரேடியோ அண்ட் ஒரு சில நேரம் போர்டம் அண்ட் ஆக்வர்ட் சைலன்ஸ், இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னோட ஒரு ஸ்லோவாக நம்ம இருந்தோம் நம்மளால். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சைலன்ஸுன்ற ஒரு விஷயமே கொஞ்சம் கொஞ்சமாக அணிஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு கடைசியாக எப்போ போர் அடிச்சிச்சுன்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. முன்னாடிலாம் நம்ம அந்த டீப் ரீடிங் கல்ச்சர் வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான திங்கிங், ப்ராப்ளம் சால்விங்லாம் நிறையாவே நம்ம பிரெயினுக்கு இருந்துச்சு. வந்து நிக்கோலஸ் காரன்ற ஒருத்தர் அப்பயே இதை பற்றி பேசியிருக்காரு. அவரோட த ஷாலோ அப்படின்ற ஒரு புக்கில் டீப் ரீடிங் தட் யூஸ் டு கம் நேச்சுரலி ஹேஸ் பிகம் அ ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்மளுக்கு டீப் ரீடிங் வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு வரணும். பட் வரப்போகிற காலத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி வரும். மாடர்ன் என்விரான்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு. ஸோ நம்மளால் ஒரு போர்டமை ஃபீலே பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்வேஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொபைல் ஃபோன் இருக்குது. ஹியூமன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபைடாக சிஸ்டமைஸ் பண்ணப்பட்டிருக்க பிளாட்ஃபார்ம்ஸ். நியூரோ சயின்ஸ் சொல்லுது இந்த மாடர்ன் வேர்ல்டில் பீப்புள்ஸ் ரொம்ப ரேராக தான் இந்த மென்டல் சைலன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்ளம் டைரெக்டாக டெக்னாலஜி தான் கன்க்ளூட் பண்ணிட முடியாது. ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கெட்டது கொடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மையும் கொடுக்குது. பட் இந்த ப்ராப்ளம் எங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம தினந்தோறும் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஹியூமன்ஸாக அட்டென்ஷன்லேயே வச்சுருக்கணும். இதுக்காகவே அவங்க ஸ்பெசிஃபைடாக அல்கோரிதமாக வச்சு நம்ம அட்டென்ஷனை கிராப்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் நம்ம அவங்கள்ட்ட ஆன்லைனில் இருக்கோமோ அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்ப்போம். எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோமோ அவ்வளோ டேட்டா அவங்க நம்மள்ட்டேருந்து கேதர் பண்ணுவாங்க.
டேட்டா கேதர் பண்ணுறாங்களோ அவ்வளோ ப்ராஃபிட் அந்த கம்பெனிக்கு போகும். ஸோ இதை ஹெர்பர்ட் சைமன்றவர் 1971 என்ன சொல்லியிருக்காருன்னா, அ வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிரியேட்ஸ் அ பாவர்ட்டி ஆஃப் அட்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி நம்மளை அட்டென்ஷனை கிராப் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சில ஃபீச்சர்ஸ்னால தான். ஆட்டோ ப்ளே, இன்ஃபினிட்டி ஸ்க்ரோல், நோட்டிஃபிகேஷன், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், பர்சனலைஸ் ஃபீட், இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்னால தான் நம்ம அட்டென்ஷனை ஃபுல் கிராப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒஸ்ட்டான விஷயம் என்னென்னா, ஸோ இதெல்லாம் இன்டென்ஷனலாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. we are the resource. ஸோ இதில் நம்ம எப்படி அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டோப்பமைன் அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, டோப்பமைன்றது ஒரு ப்ளஷர் ஹார்மோன்ட்டு. பட் அது ப்ளஷர் ஹார்மோன் மட்டும் கிடையாது. நியூரோ சயின்ஸ் படி டோப்பமைன் வந்து ஒரு சில விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். கிரேவிங், வாண்டிங், ஆன்டிசிபேஷன், மோட்டிவேஷன், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை. கென்ட் பிரிட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோப்பமைன் மீடியேட்ஸ் வாண்டிங், நாட் லைக்கிங். டோப்பமைன் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த விஷயத்த ரொம்ப பிடிச்சி திரும்பி பண்ண மாட்டோம். அந்த விஷயம் வேணுன்றதுக்காக தான் திருப்பி பண்ணுவோம். நிறைய வாட்டி நீங்கள் ரியலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, பட் அதை திரும்பி பண்ணுவீங்க. ஏன்னா அந்த விஷயம் பண்ணும்போது டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகுறதுனால அந்த விஷயத்தை திரும்பி பண்ணணும்னு தான் சொல்லுதோ தவிர அதை லவ் பண்ணி பண்ண வைக்காது. ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் இருக்கும், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அந்த மாதிரி. ஏன் நம்ம அதை ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பார்க்க ஆரம்பித்தோம்னா 1 hour 2 hours 3 hours நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஏன் நம்ம அது மேலே அவ்வளோ டைம் செலவு பண்ணுறோம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூரோ சயின்ஸ் படி பார்த்தோம்னா, அதில் பார்க்குற ஒவ்வொரு ரீல்ஸும் ஒவ்வொரு எமோஷனும் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு ரீல்ஸ் சேடாக வந்துச்சுன்னா அடுத்த ரீல்ஸ் ஹாப்பியாக வரும், அடுத்த ரீல்ஸ் மோட்டிவேஷனாக வரும், அடுத்த ரீல்ஸ் ஃபியராக வரும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் ஒரு அன்பிரெடிக்டபிலிட்டியை க்ரியேட் பண்ணும். அடுத்த ரீல்ஸ் என்ன வரும்னு ஒரு ப்ரெடிக்டபிளாக நம்ம பிரெயினை ஒரு எங்கேஜாக சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, அதனால் ஒரு விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. லெட்ஸே இப்போ நம்ம ஒரு புக் படிக்கணும்னா அந்த புக்கில் ஒரு கண்டென்ட் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் ஒரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு எமோஷனாக பிரெயினை எங்கேஜாக வச்சுருக்காது. ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தில் சஸ்டெயினாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஹெவி ஷார்ட் கண்டென்ட் கன்சியூமர்ஸ்க்கு என்ன பாசிபிளான அஃபெக்ட்ஸ் இருக்குன்னா, அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாயிரும், ஹைலி டிஸ்ட்ராக்ஷன் லெவலாக இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வாழ்கிற இந்த ஜென்சி ஆர் ஜென் ஆல்ஃபா கிட்ஸுக்கு இந்த அட்டென்ஷன் லெவல் ஏன் கம்மியாகிட்டே போகுது? ஸோ இப்படியே கம்மியாகிட்டு போனால் என்ன ஆகும்? இந்த பார்ட்டில் நான் ரிசர்ச் பண்ணி மட்டும் போடாமல் டாக்டரோட கன்சல்ட்டும் இந்த பார்ட்டில் இருக்கும். முன்னாடி ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்னால் ரஃபாக 2010 25 பிறந்தவங்க தான் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரைஸ்டு பை மொபைல் ஃபோன்ஸ். இவ்வளோ இம்பார்ட்டண்டான மேட்டர்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஏர்லி ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுன்றது அவங்களோட ஒரு 20ஸ்லையோ இல்லை ஜென்சி கிட்டாவே இருந்தாலும் ஜென்சி கிட்டுக்கே 10 இயர்ஸில் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்திருக்கும். ரிசர்ச் படி ஒரு ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் அவங்களோட 2 வயசுலேருந்தே மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் எக்ஸ்போஷர் அவங்களோட பிரெயின் டெவலப் ஆகும் போதே அவங்க கூட இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய கிட்ஸை பார்த்துருப்பீங்க டேப்லெட்ஸோட இல்லை மொபைல் ஃபோன்ஸோட. ஸோ அவங்களோட பிரெயின்லாம் வளரும் போதே அவங்க மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட பாசிபிளான எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஃபிசிக்கலாக ஸ்டாமினான்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளோட ஸ்டாமினா அளவுக்கு நம்மளால் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பிரெயினில் அட்டென்ஷன் ஸ்டாமினான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது நம்மளோட அட்டென்ஷனாக எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்மளை சுற்றி உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணிவிட்டு நம்மளை அந்த ஒரு குறிப்பிட்ட இது மேலே ஃபோக்கஸாக இருக்க உதவி பண்ணும். அந்த ஸ்டாமினா லெவல் டிக்ரீஸ் ஆகுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த சோஷியல் கான்சிக்வன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லோன்லினஸ் ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. பைலர் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் படி பார்த்தோம்னா, ஹெவி சோஷியல் மீடியா யூசர்ஸ், அதாவது ஏர்லி ஏஜ்லேருந்தே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு ஸோ அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் வைக்கும் போது அவங்களால ரொம்ப நேரம் அதை அட்டென்ஷன் கொடுத்து கேட்க முடியாது. ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பண்ண அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பாசிபிளான எஃபெக்ட்ஸ்லாம் இந்த ஜென்சி கிட்டுக்கு வருது. ஸோ இதை சைக்காலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்டுக்கு சைலன்ஸும் போர்டமும் சுத்தமாக இல்லை அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. பட் சைக்காலஜிக்கலாக ஒரு ஹியூமன்ஸுக்கு ஒரு சைலன்ஸும் போர்டமும் நெசசரியானது. அது ஒரு ஹியூமனுக்கு செல்ஃப் அவேரும் க்ரியேட்டிவும் டீப் திங்கிங்கும் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஸோ ரிசர்ச் படி நான் இவ்வளோ கண்டுபிடிச்சக்கப்புறமும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கான ஆன்சர் இன்டர்நெட்டில் இருந்தாலும் எனக்கு அது ஒரு ஹியூமன் சொல்கிற அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. அந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஒரு டாக்டரோட பெர்ஸ்பெக்டிவோட அந்த ஆடியோவை நான் ஆட் பண்ணுறேன். ஒருத்தவங்க அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கங்கிறத உட்காந்து அவங்க அதை பற்றி யோசிக்காமல் இருக்க அது நாளுக்கு நாள் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஆக்ஷன்ஸை நம்ம ப்ளேம் பண்ணிக்குவோம், ஆர் நம்மளை ரொம்ப அப்ளாஸ் பண்ணிக்குவோம். ஏன் இப்படி செஞ்சோம், எதனால நம்ம இப்படி நமக்கு தோணுச்சு அப்படின்னு நம்மளே போய் ரீவிசிட் பண்ணலை அப்படின்னா அது நாளுக்கு நாள் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி டே வி சேஞ்ச். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது எதுக்கு நேராக நம்ம சேஞ்ச் பண்ணணும், என்னத்தை சேஞ்ச் பண்ணணும், நான் யாராக மாறுறதுக்காக நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் அகெயின் ரொம்ப ஷாலோவான ஒரு இமோஷ்னல் மெச்சூரிட்டியே இல்லாமல் நம்ம மாறிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இஃப் வி சிட் வித் அவர் ஓன் தாட்ஸ், நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நமக்கு தெரியும் உள்ளிருந்து. ஸோ அப்படி விதவுட் சிட்டிங் வித் யோர் ஓன் தாட்ஸ் போய் உட்காந்து பார்க்கலன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் ரிசர்ச் பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம காலங்காலமாக நம்ம அம்மா அப்பா சொல்கிறதோ இல்லை டீச்சர்ஸ் சொல்கிறதோ தான் இங்கே ஆன்சராக வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னா டீப் ரீடிங் கல்ச்சர். இந்த டீப் ரீடிங் கல்ச்சரை நம்ம திரும்பி கொண்டு வரணும். ஸோ எஸ், ஜென்ரேஷன் மாறிடுச்சு, நம்மளுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ஈஸியாக சீக்கிரமே மொபைலில் கிடைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில புக் ரீடிங் ஹேபிட்ஸை வளர்த்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. பிகாஸ் அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு பேஷன்ஸும் நம்மளை பற்றி நம்மளே அறிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 8 hours ஸ்லீப். ஸோ இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இது டிராஸ்டிக்கலாக உங்களை சேஞ்ச் பண்ணும். கடைசியாக ரிசர்ச் இன்டென்ஷனலாக போர்டமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டில் எவ்வளோ தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு சில பழைய கல்ச்சர்ஸையும் ஒரு சில பழைய ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுனால இந்த மாடர்ன் வேர்ல்ட்லேருந்து நம்மளால் நிறையா தப்பிக்க முடியும். ஸோ அடுத்த தடவை நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது வெதர் அந்த டெக்னாலஜி நம்மளை யூஸ் பண்ணுதா இல்லை நம்ம அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம்னா பார்ப்போம்.